ஐயா, என்னாச்சு ஐயா? என்னங்க நம்பூதிரி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் உங்க கையெல்லாம் இப்படி நடுங்குது? முதல் முறையா ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிட்டி. ஆனா நான் சொல்ல போற பதில்ல என்ன போல நீங்கள் எல்லாரும் பதட்டப்படாமல் இருக்கணும். லோகத்துல சரி செய்ய முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது. நீங்க சொல்றத கேட்கவே எங்களுக்கு பயமா இருக்கு நம்பூதிரி. சாரு பேடி கேட்டா நீங்களே எதுக்காக என்ன அவசரமாயிட்டு வர சொன்னீங்கன்னு எனக்கு நன்னாயிட்டு தெரியும். சித்தார்த் ராணி 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த சடங்குக்கு நாள் குறிக்கத்தானே வர சொன்னீங்க. ஆமா நம்பூதிரி. நீங்கள் இதை என்கிட்ட கேட்டதும் நல்லதுதான். நான் இவட வந்ததும் நல்லதுக்கு தான். நம்பூதிரி ஐயா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சித்தார்த் ராணி 2 பேருக்கும் சும்மா பேருக்கு சம்பிரதாயத்தை நீங்கள் நடத்தணும்னு நினைச்சாலும் இப்போதைக்கு அதுக்கான நேரம் இன்னும் கூடி வரல. என்ன சொல்றீங்க நம்பூதிரிங்க? அன்னைக்கு நீங்க வந்தப்ப ஒரு ஆத்மாதான் தாலியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும், அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும்னு சொன்னீங்க. அப்படி ஒரு வேளை நான் ராணி கழுத்துல தாலி கட்டிட்டா எந்த சக்தியாலையும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்னன்னா அதுக்கான நேரம் கூடி வரல, அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. அப்ப நான் பறஞ்சது சத்தியம், இப்ப நான் பறையறதும் சத்தியம். கால கிரகத்தின்படி என்னென்ன நடக்கணுமோ அதத்தான் நான் இப்ப உங்ககிட்ட பறிஞ்சு கொண்டு இருக்கிறேன். என்னது நம்பூதிரி ஐயா போன்ல பேசும்போது இனி எந்த சக்தியாலையும் உங்களை பிரிக்க முடியாது, நீயும் சித்தார்த்த தம்பியும் அடுத்த சம்பிரதாய சடங்குகளை ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையில ஒன்னாயிடுங்கன்னு போன்ல நம்பூதிரி ஐயா சொன்னாரு. இப்ப வேற மாதிரி சொல்றாரு. ஒரே குழப்பமா இருக்குது. இன்னையில இருந்து சரியா 9 நாட்கள் வரைக்கும் இந்த 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த சடங்கு கண்டிப்பா நடக்க கூடாது.